ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் நோசி சாண்ட்வர். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ட்ரெண்டியாக இன்ஸ்டாகிராம் எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் இந்த ப்ராஜெக்ட் பார்த்தேன். ஃப்ரிட்ஜ் மேக்னெட் ஃப்ளவர் பாட் அண்ட் ஃப்ளவர்ஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப நாள் நான் அதை ட்ரை பண்ணணுன்னு நினச்சேன். என்னோடய சப்ஸ்கிரைபருமே நீங்கள் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நாள் இந்த வீடியோக்காக நான் வெயிட் பண்ணேன்னு. ஸோ இன்றைக்கி இதோட டியூட்டோரியல் தான் நான் ஷேர் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பாட். இதுக்கு நீங்கள் இந்த மாதிரி சின்ன மேக்னெட் நம்ம கிராஃப்ட் ஷாப்ஸ்லேயும் கிடைக்குது, நிறையா ஸ்டேஷ்னரி ஷாப்பில் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி நம்ம யார்ன்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இது மட்டும் இல்லை, இந்த டியூட்டோரியலில் ஸோ க்யூட்டான ஃப்ளவர்ஸுமே நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். டெய்ஸி ஃப்ளார்ஸ் நான் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளார்ஸுக்குமே பின்னாடி நீங்கள் மேக்னெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நோட்ஸ் வச்சுக்கிறாங்க. டெய்ஸி ஃப்ளார்லேயே 5 பெட்டல்ஸ் ஃப்ளார் அண்ட் 10 பெட்டல்ஸ் ஃப்ளார் நான் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இதில் நான் 10 பெட்டல்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 5 பெட்டல்ஸ் டெய்ஸி ஃப்ளாருமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மினி பொக்கே ஃப்ளார் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுவுமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அதுக்கும் நான் இதே பேட்டர்ன் தான் டெய்ஸி ஃப்ளார் யூஸ் பண்ணுவேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். என்னோடய நோசிஸ் ஹேண்ட் ஒர்க் என்னோடய பழைய சேனல், அதையுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூனிக்கான ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ரிட்ஜ் மேக்னெட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த மாதிரி ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் வேணும்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் நான் கீழே கொடுத்துருக்குறேன். கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு யார்ன்ஸ் தேவைனாலுமே நான் செல் பண்ணிகிட்ருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணுற யார்ன்ஸுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க இதுக்கு என்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் தேவை, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம்னா, நம்ம ஃபஸ்ட் பாட்டுக்கு நான் என்ன பிராண்ட் ஆஃப் யார்ன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா 100% காட்டன் பிக்னிக் யார்ன். கங்கால 100% காட்டன் பிக்னிக் யார்ன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பிளெண்ட் 100% காட்டன் மீடியம் 4 யார்ன். ஓகேவா, இதுதான் நான் பாட்டுக்கு யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஃப்ளாருக்கு நமக்கு இந்த அளவுக்கு திக்கான யார்ன் தேவையில்லை. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா சம்மர் லவ், இதுவுமே 100% காட்டன் யார்ன், ஃபைன் 2. ஓகேவா, ஃபைன் 2னா கொஞ்சம் யார்ன் தின்னாக இருக்கும். நீங்கள் இதே யார்ன் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த டைப் ஆஃப் யார்னாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். பாட் நமக்கு நல்லா ஸ்டிஃப்னஸ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் திக்கான யார்ன் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஃப்ளார் லைட் வெயிட்டாக இருக்கிறதுக்காக நான் இந்த சம்மர் லவ் பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். டெய்ஸி ஃப்ளார்னால 3 கலர்ஸ் ஒயிட், எல்லோ அண்டு லீஃபுக்கு ஸ்டெம் அண்ட் லீஃப்க்கு க்ரீன் கலர் யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹூக் சைஸ் 3.0 mm hook size, yarn needle, scissors. நிறைய பேர் இந்த ஸ்டெம் என்னது சிஸ்டர்னு கேட்டிருந்தீங்க. நம்ம ஃப்ளாருக்கு யூஸ் பண்ணுற ஸ்டெம் இது நம்ம ஃப்ளாரல் ஸ்டெம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேஷ்னரி ஷாப், கிராஃப்ட் ஷாப்லேயே இது கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, ஒரு ஒயர் மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டெம் ஆன்லைன்லேயுமே அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் ஓட்டுறதுக்காக இந்த மாதிரி மேக்னெட், சின்ன இந்த இதுலேயும் நிறைய சைஸஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகே, இந்த மாதிரி மேக்னெட், அப்புறம் ஒட்டுறதுக்கு க்ளூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு யார்ன்ஸ் தேவை அப்படின்னா நம்மளோட ஷாப்லேயே இருக்குது. வாட்ஸ்அப்பில் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. நான் அவைலபிலிட்டி, கலர்ஸ், ஷேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்புகிறேன். வாங்க ஃபஸ்ட் நம்ம பாட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏற்கனவே பண்ணியிருக்கிற இந்த பாட் அதே பிக்னிக் பிராண்ட். அதோட ஷேட் பார்த்தீங்கன்னா ஷேட் நம்பர் இது தான். ஸோ இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும், நான் இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது ஒரு சாயில் கலர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதோட ஷேட் நம்பர் இங்கே ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, இந்த ஷேட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்லிப் நாட். பேசிக்ஸ் டியூட்டோரியல்ஸ் எல்லாமே என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். என்னோட பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ்.
என்னோட பழைய சேனல் நோசிஸ் ஹேண்ட் ஒர்க் அதையுமே நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நிறைய கிராஃப்ட் அண்டு ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் கார்விங் க்ராச்செட் வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஸ்லிப் நாட் போட்டாச்சு. இப்போ வந்து செயின் 16. ஓகே, செயின் 16 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஓகேவா, செயின் 16 வந்து ஃபவுண்டேஷன் செயின் வந்து போட்டிருக்கிறேன். இப்போ ஹூக்லேருந்து நெக்ஸ்ட் செயின்லேருந்து நம்ம 1 டைம் சிங்கிள் க்ரூஷே பண்ண போகிறோம். 14 ஸ்டிச்சஸ்க்கு 1 டைம் சிங்கிள் க்ரூஷே பண்ண போகிறோம், எக்ஸப்ட் லாஸ்ட் செயின். ஓகேவா, ஹூக்லேருந்து ஃபஸ்ட் செயின் இது ஸ்கிப் பண்ணிடுங்க. செகண்ட் செயின்லேருந்து நம்ம 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். சிங்கிள் க்ரூஷேக்கு யானை கிராப் பண்ணிக்கோங்க. 2 லூப்ஸ் இருக்கும். yarn over both the loops எடுத்துக்கோங்க. இதுதான் சிங்கிள் க்ரூஷே, ரொம்பவே சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் 1 டைம் பண்ணியிருக்கிறோம். 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. ஓகே, 14 ஸ்டிச்சஸ்க்கு 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. இப்போ நமக்கு லாஸ்ட்டாக நீங்கள் ஃபவுண்டேஷன் செயின் 16 போட்டிருந்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட்டாக ஒரு செயின் தான் லெஃப்ட் ஆகும். ஓகேவா, இந்த லாஸ்ட் செயினில் வந்து நம்ம 3 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே பண்ண போகிறோம் இந்த லாஸ்ட் செயினில். ஓகே, இப்போ கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இந்த லாஸ்ட் செயினில் 3 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே. 1 2 சேம் ஸ்டிச்சில் அகெயின் தேர்ட் டைம். ஸோ 3 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே பண்ணியாச்சு. இப்போ அப்படியே நமக்கு வந்து ஒர்க் டர்ன் ஆகுது. நம்ம இந்த சைட் ஆஃப் த ஸ்டிச் வந்து நம்ம பண்ண போகிறோம், அதர் சைட் ஆஃப் த ஸ்டிச். ஸோ இந்த லாஸ்ட் செயினில் 3 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் 14 ஸ்டிச்சஸ்க்கு 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. 1 2 3. ஒர்க் பண்ணும்போது இந்த டெய்லி சேர்த்து ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வந்து yarn needle வச்சு அதை தைக்க வேண்டாம். 4 5 6 7 8 9 10 11 12 13. லாஸ்ட்டாக இருக்கிற இந்த 14th வந்து 14th ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே பண்ணணும். 1 2 13 ஸ்டிச்சஸ்க்கு 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. லாஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம கிளியராக தெரியுதுல. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஓகே இன்சர்ட் பண்ணுங்கள். இதுதான் நம்ம பண்ணுற ரவுண்ட் 1. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரவுண்ட் 1ஓட எண்டில் வந்து உங்களுக்கு 32 செயின்ஸ் வந்து இருக்கணும், இப்படி கவுண்ட் பண்ணிங்கன்னா. ஓகே, இப்போ ஹூக் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. எப்போவுமே நமக்கு வந்து க்ராச்செட்டிங்கில் கவுண்டிங் ரொம்ப முக்கியம். நீங்கள் கவுண்ட் பண்ணாமல் பண்ணிங்கன்னா ப்ராஜெக்ட் வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக நமக்கு வராது. ஸோ இங்கே ஆரம்பிக்குது பாருங்கள், இந்த வீலேருந்து கவுண்ட் பண்ணணும். இதுவும் ஒரே செயின் தான், ஏன்னா நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டோம். இங்கேருந்து கவுண்ட் பண்ணுறோம். 1 2 3 4 5 6 7
8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32. ஓகே, இப்போ நம்ம ரவுண்ட் 2லேருந்து ரொம்பவே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். செயின் 1 போட்டுக்கோங்க. ரவுண்ட் 2லேருந்து ரவுண்ட் 7, 2, 3, 4, 5, 6, 7, 6 ரவுண்ட்ஸுக்கு வந்து நம்ம ஒரே ரவுண்ட்ஸை தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். எப்போவுமே ஒரு ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது செயின் 1 போட்டுக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் ஒன் டைம் மட்டும் சிங்கிள் க்ரூஷே பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம செயின் 1 போட்டுட்டு இந்த சேம் ஸ்டிச்லேயே நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா இங்கேருந்து 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டிச் மார்க்கர் இருந்தால் ஸ்டிச் மார்க்கர் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பீஸ் ஆஃப் யான், நான் பீஸ் ஆஃப் யான் வச்சு காமிக்கிறேன். ஸ்டிச் மார்க்கர் வந்து நம்ம இப்படியே வச்சு லாக் பண்ணிடுவோம். பீஸ் ஆஃப் யான்னா நீங்கள் ஹூக்கை வந்து இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணுங்கள். யான் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு எனி கலர் பீஸ் ஆஃப் யான் வந்து இப்படி ப்ளேஸ் பண்ணிட்டு இப்படி இழுத்துட்டிங்கன்னா இதான் ஃபஸ்ட்டு ஸ்டிச். இப்போ நம்ம ரவுண்ட் 2 பண்ணுறோம். ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையுமே ஜஸ்ட் ஒன் டைம் சிங்கிள் க்ரூஷே. 2, 3, 4, 5 இப்படியே நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையும் பண்ணிட்டு வாங்க. நான் எண்டில் வந்து காமிக்கிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நான் வந்து இப்படியே நான் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஒர்க்கு வந்து டேர்ன் ஆகுது. இப்படி தான் நமக்கு வந்து டேர்ன் ஆகும். நம்ம கண்டினியூ பண்ண நமக்கு வந்து அந்த பாட் ஷேப் வரும். இப்போ நான் 30 செயின்ஸ் வந்து பண்ணியிருக்கிறேன். இங்கே பாருங்கள், 3 செயின்ஸ் லெஃப்ட் மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு வந்து இங்கே கன்ஃபியூஸ் ஆகும், இந்த செயின் ஒர்க் பண்ணணுமான்னு. நீங்கள் வந்து செயின் 1 போட்டுட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ண சேம் செயின்லேயே ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து ஃபேக் செயின், இது வந்து செயின் 1. ஓகேவா? ஃபேக் செயினை வந்து ஸ்கிப் பண்ணணும். நீங்கள் வந்து சேம் செயினில் ஒர்க் பண்ணாமல் நெக்ஸ்ட் செயின்லேருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இந்த கடைசி செயினை வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணி ஒர்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ 30, 31, 32. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபேக் செயினை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு செயின் 1ஐயும் ஸ்கிப் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஸ்டிச் இருக்குல்ல, நம்ம ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணோம்ல, அதில் வந்து யானை கிராப் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, ரவுண்ட் 2 முடிஞ்சிருச்சு. நான் இதை வந்து ஏற்கனவே தைச்சிட்டனால இதை கட் பண்ணிக்கிறேன். அப்படி தைக்கலைன்னா நீங்கள் யான் நீடில் வச்சு ஹை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரவுண்ட் 3லேருந்து ரவுண்ட் 7 வந்து நான் இதே ரவுண்ட் 2 ஸ்டெப்பு தான் ஃபாலோ பண்ண போகிறேன். செயின் 1 பாருங்கள், நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ண அந்த சேம் ஸ்டிச்லேயே நான் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி 1 டைம் சிங்கிள் க்ரூஷே பண்ணுறேன். ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கிடுவேன் ஸோ தட் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்படியே ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையுமே ஒன் டைம் சிங்கிள் க்ரூஷே. ஃப்ரெண்ட்ஸ், இதை அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். நான் வந்து ரவுண்ட் 7ல் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் ரவுண்ட் 7 வந்து முடிக்க போகிறேன். நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்டிச் மார்க்கர் எடுத்துகிட்டு எப்பவும் போல் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, ஸோ கரெக்டாக நம்ம வந்து கவுண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ரவுண்ட் 1, 2, 3, 4, 5, 6, 7. ஓகே, இது மாதிரியே நமக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க, ஒரு அழகாக ஒரு டிசைன் வந்து வந்திருக்கும். இந்த லுக்கு தான் வந்து நமக்கு அழகாக வந்து பாட் மாதிரி காமிக்கிறது. ஸோ இந்த லாஸ்ட் ஸ்டெப்புமே ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ், அதை பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டோம். ரவுண்ட் 8 இதுதான் லாஸ்ட் ரவுண்ட். செயின் 1 போட்டுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சிங்கிள் க்ரூஷே தான் ஒவ்வொரு ஸ்டிச்சில் பண்ண போகிறோம். ஆனால் நம்ம ரிவர்ஸில் வந்து பண்ணுவோம். ஸோ இது வரைக்கும் நம்ம எப்படி பண்ணுறோம், இந்த பக்கம் அப்படியே பண்ணிகிட்டே போவோம். இந்த டைம் என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட் செயின் 1 போட்டு இந்த சேம் ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேக் ஸ்டிச் அப்படியே இதில் வந்து நம்ம ஒன் டைம் சிங்கிள் க்ரூஷே பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இந்த பேக் ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணுங்கள், 1 டைம் சிங்கிள் க்ரூஷே பண்ணிக்கோங்க. ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படியே நம்ம நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் வந்து சிங்கிள் க்ரூஷே பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டிச் முடிச்சாச்சு. இப்போ இதுக்கு அடுத்து முந்தின ஸ்டிச் பேக்வேர்ட்ஸில் வந்து சிங்கிள் க்ரூஷே பண்ண போகிறோம்.
ஸோ யானை வந்து கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ பேக்வேர்ட்ஸில் வந்து யானை இது பண்ணிட்டு யானை கிராப் பண்ணணும், சிங்கிள் க்ரோஷே. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் இந்த ஸ்டிச். ஸோ பேக்வேர்ட்ஸ் ஓகே இன்சர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணிக்கோங்க, சிங்கிள் க்ரோஷே. ஓகே இப்போ பாருங்கள் இதுக்கு முந்தின ஸ்டிச் இது. ஓகே இன்சர்ட் பண்ணி நம்ம எப்பவும் பண்ணுற சிங்கிள் க்ரோஷே தான், ஆனால் பேக்வேர்ட்ஸில் பண்ணுறோம். யானை கிராப் பண்ணிக்கோங்க, சிங்கிள் க்ரோஷே. ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே நம்ம வந்து எண்ட் வரைக்கும் கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருக்கணும். மொத்தம் 32 சிங்கிள் க்ரோஷே வரணும். ஓகேவா, இதுதான் அந்த பார்டர். ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி டிசைன்ஸ் வந்து ஃபுல்லாகவே நான் ரிப்பீட் பண்ணிட்டேன். இப்போ எண்டுக்கு வந்துட்டோம். எண்டில் பாருங்கள் ஒரே ஒரு செயின் இருக்குது. இதுலேயே நம்ம ரிவர்ஸில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், யானை வந்து கட் பண்ணிக்கோங்க. யான் நீடில் வச்சு ஹைட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து இந்த 2 மேக்னெட்ஸ் ஒட்டிடலாம். ஃபஸ்ட் வந்து 1 மேக்னெட் ஒட்டும் போது கொஞ்சம் பேலன்ஸ் இல்லை. ஸோ நம்ம 2 சைடில் ஒட்டிட்டா இன்னும் வந்து நமக்கு நல்லாவே ஸ்டிஃபாக நிற்கிது. எப்போவுமே நம்ம பண்ணும் போது எது நல்ல சைடுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் ஃப்ரண்ட் சைடு. இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணுறது வந்து நீங்கள் பேக் சைடாக வச்சுக்கலாம். ஸோ க்ளூ பண்ணி நம்ம மேக்னெட் வந்து ஒட்டிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், நம்மளோட க்யூட்டான மேக்னெட் ஃப்ளவர் பாட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் டெய்ஸி ஃப்ளவர் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 5 பெட்டல்ஸ் வந்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இன்றைக்கி வந்து நம்ம 10 பெட்டல்ஸ் வச்சு எப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட் வந்து எல்லோ கலர் யான் எடுத்துருக்கிறேன். மேஜிக் சர்க்கிள் ஆர் மேஜிக் ரிங், அதே 3.0 mm ஹூக் தான். மேஜிக் ரிங் போட்டுக்கோங்க. செயின் 1. ஸோ மேஜிக் சர்க்கிள்குள்ளே 6 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே. 1 2 3 4 5 6. ஓகே 6 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே. பாருங்க இங்கே செயின்ஸ் வந்து தெரியும். 1 2 3 4 5 6. ஓகே இப்போது மேஜிக் ரிங்கை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரவுண்ட் 2 பண்ண போகிறோம். ஸ்லிப் ஸ்டிச்சே பண்ண வேண்டாம். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஃபஸ்ட்டு போட்ட செயின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செயினில் 6 செயின்ஸ் இருக்குது. ஒவ்வொரு செயின்லையுமே 2 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே பண்ணணும். ஃபஸ்ட்டு செயினில் டைரெக்டாக போயிருங்க. 1. இங்கே வந்து ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் சிங்கிள் க்ரோஷே ரவுண்ட் 2ல் பண்ணியிருக்கிறோம். ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் 2 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே. 1. சேம் ஸ்டிச்லேயே அகெயின் 1 more டைம் சிங்கிள் க்ரோஷே. அடுத்து செகண்ட் இதில் 1 2. தேர்ட் டைம் 1
2, fourth time 1, 2, fifth time 1, 2, sixth time 1, 2. ஓகே, டோட்டலாக ரவுண்ட் 2ல் வந்து 12 செயின்ஸ் இருக்கும். இப்போ நம்ம ஸ்டிச் மார்க்கர் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச், ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணிக்கோங்க, ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, யானை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து எனி செயினில் வந்து நீங்கள் யானை கிராப் பண்ணிக்கோங்க, ஒயிட் கலர் யான். நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணேன் பார்த்தீங்களா, இதுக்கு முந்தின இதில் நான் யானை கிராப் பண்ணுறேன். யானை கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ செயின் 4, 1, 2, 3, 4. ஓகே, செயின் 4 ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சேம் செயினில் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒர்க் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். 2 times ட்ரிபிள் குரூஷே பண்ண போகிறோம். ஓகே, ட்ரிபிள் குரூஷேக்கு யானை வந்து 2 times யானை ஒர்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு செயினில் இந்த எண்ட்லேயே ஓகே இன்சர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணிக்கோங்க. 1 time ட்ரிபிள் குரூஷே. ஸோ நெக்ஸ்ட் டைம் ட்ரிபிள் குரூஷே அந்த சேம் ஸ்பேஸ்லேயே பண்ண போகிறோம். 2 times yarn over, இந்த சேம் ஸ்டிச்சுக்குள்ளேயே ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் 2 loops, நெக்ஸ்ட் 2 loops, நெக்ஸ்ட் 2 loops. ஓகே, நெக்ஸ்ட் செயின் 4, 1, 2, 3, 4, செயின் 4 ஸ்லிப் ஸ்டிச் இந்த சேம் ஸ்பேஸ். ஓகே, சேம் ஸ்பேஸ்லேயே நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ சேம் ஸ்பேஸ்லேயே ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணிக்கோங்க, ஸ்லிப் ஸ்டிச் ஒவ்வொரு பெட்டல். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பெட்டல். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் பெட்டல் செயின் 4 போடுங்க. 1, 2, 3, 4. நெக்ஸ்ட்டு செயினில் 2 times ட்ரிபிள் குரூஷே, 1, 2, again chain 4, 1, 2, 3, 4. next chainல same chainலயே slip stitch, slip stitch in the same chain. So இதான் friends petals. again நம்ம வந்து start பண்ண போறோம். chain 4, 1, 2, 3, 4. 2 times triple crochet in the next chain. next chainல 2 times triple crochet, 1, 2, again chain 4, 1, 2, 3, 4. same space லே slip stitch பண்ணிடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். நான் எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 பெட்டல் வந்திருக்கு. இப்போ 9th பெட்டல் பண்ணுறேன். 10 பெட்டல்ஸ் டோட்டலாக வரும். 9th டைம் chain 4, same stitchலே slip stitch, again நமக்கு லாஸ்ட்டாக ஒரே ஒரு செயின் இருக்குது பாருங்கள்.
இதுதான் நம்மளோட லாஸ்ட் பெட்டல். செயின் 4, 1 2 3 4. Okay, 2 times triple crochet in the same stitch. 1 2, again chain 4, 1 2 3 4, same stitch lay slip stitch. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணிக்கோங்க. yarn needle வச்சு நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட் முடித்தோடனே எப்போவுமே க்ராச்செட்டில் வந்து நீங்கள் நல்லா இந்த மாதிரி ஹேண்ட் வச்சு அந்த ஷேப்புக்கு வந்து கொஞ்சம் இழுத்து விடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து அந்த பெட்டல்ஸ் எல்லாம் நல்லாவே நமக்கு வந்து நம்ம ஷேப்பாக வரும். எல்லா க்ராச்செட் ப்ராஜெக்ட்ஸ்லையுமே நம்ம அந்த ஸ்டிஃப்னஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஜென்டலாக இப்படி இழுத்து விட்டுட்டிங்கன்னா நமக்கு வந்து நல்லா வந்து அந்த நூல் வந்து நல்லா ஒரு ஸ்டிஃபாக இருக்கும், நீட்டாகவும் நமக்கு வந்து தெரியும். ஃப்ளார் வந்து ரெடி. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னா லீஃப் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். லீஃபுக்கு வந்து நம்மளோட இந்த ஃப்ளாரல் ஒயரில் வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நமக்கு வந்து லீஃப் வந்து நம்ம ஸ்டெம்மில் வந்து கனெக்ட் பண்ண வந்து கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்களேன், இப்போ எக்ஸாம்பிள் நான் இந்த லீஃப் எடுத்து காமிக்கிறேன். நமக்கு வந்து லீஃப் வந்து ஸ்டிஃபாக நிற்கிது பாருங்கள், இந்த மாதிரி. இதுக்கு வந்து நான் வந்து அந்த ஒயர் வந்து உள்ளே கொடுத்துருக்குறேன். அப்போ தான் நம்ம வந்து இந்த ஸ்டெம்மோட கனெக்ட் பண்ண முடியும். ஓகேவா? லீஃப் பண்ணாமே நீங்கள் வந்து வெறும் ஸ்டெம்மில் வந்து க்ரீனை வந்து விராப் பண்ணி கூட நீங்கள் இதில் வைக்கலாம், பாட்டில் வைக்கலாம். ஸோ நான் லீஃபும் இந்த வீடியோவில் வந்து சொல்லி கொடுத்துட்றேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லீஃப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட். ஓகே, ஸ்லிப் நாட், செயின் 8. மினி லீஃப் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய டைப்ஸ் இருக்குது லீஃபில் வந்து. நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியுதோ அந்த லீஃப் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து சிம்பிளாக ஒரு சின்ன லீஃப் 1 2 செயின் 8. ஓகே, 2 3 4 5 6 7 8. இப்போ வந்து இந்த ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, எனி ஒயர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு தின்னான ஒயர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த ஒயர் இப்படி வச்சு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் லீஃபுக்கு வந்து. ஓகே, ஃபர்ஸ்ட் ஹூக்லேருந்து செகண்ட் செயினில் 1 டைம் சிங்கிள் குரூஷே, செகண்ட் செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். ஹூக்குக்கும் நம்மளோட யானுக்கும் நடுவில் இந்த ஒயர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ யானை கிராப் பண்ணுங்கள். 1 டைம் சிங்கிள் குரூஷே, ஸோ தட் அந்த ஒயரோட நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் குரூஷே, ஹாஃப் டபுள் குரூஷே, யானும் ஒரு பண்ணிக்கோங்க, யானை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. எப்பவும் போல் நம்ம செயின் நெக்ஸ்ட் செயினில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் செயினில் இன்சர்ட் பண்ணுவோம். அந்த ஒயரை வந்து நம்ம ஹூக்குக்கு இப்படி மேலே வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுங்கள். ரொம்ப பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இது டஃப்பாக இருக்கும், ஆனால் பழகிரும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் செயினில் 1 டைம் டபுள் குரூஷே. ஸோ நம்ம டபுள் குரூஷே பண்ணுற மாதிரி யான் ஒர்க் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் செயினில் எப்பவும் போல் பண்ணுங்கள். இந்த ஒயரோட சேர்த்து ஒர்க் பண்ணுறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் செயின்லேயும் 1 டைம் டபுள் குரூஷே, அதாவது 1 டைம் டபுள் குரூஷே. இந்த நெக்ஸ்ட் 3 ஸ்டிச்சஸ் 1 டைம் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் செயினில் 1 டைம் டபுள் குரூஷே, செகண்ட் டைம். நெக்ஸ்ட் தேர்ட் செயினில் 1 டைம் டபுள் குரூஷே. ஓகே, 3 டைம்ஸ் டபுள் குரூஷே பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் செயினில் 1 டைம் half double crochet. லாஸ்ட் ஒரு செயின் லெஃப்டாக இருக்கும், அதில் லாஸ்ட் செயினில் 2 டைம்ஸ் single crochet. 1 2. ஓகே, இது வந்து லீஃபோட ஒரு சைடு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் சைட் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம வந்து இந்த ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே பெண்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இப்படி பெண்ட் பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா இப்படி பெண்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் சைடு ஒர்க் பண்ண போகிறோம். இங்கே செயின் 2 பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் செயினில் இந்த இடத்துல 1 டைம் half double crochet. நெக்ஸ்ட் 3 ஸ்டிச்சஸில் 1 டைம் double crochet. 1 2 3. ஓகே, 3 ஸ்டிச்சஸில் 1 டைம் double crochet. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் half double crochet. 3 லூப்ஸையுமே எடுத்துடணும். நெக்ஸ்ட் லாஸ்ட் செயினில் 1 டைம் மட்டும் single crochet. நெக்ஸ்ட் ஃபஸ்ட் செயினில் ஸ்லிப் ஸ்டிச். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மினி லீஃப் வந்து ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் வந்து லாங் டெயில் விட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்படி இழுத்துட்டிங்கன்னா நமக்கு வந்து லீஃப் வந்து ரெடி. ஸோ இதை வந்து நம்ம wrap பண்ணுறதுக்காக வைக்கிறதுக்காக நான் லாங் டெயில் வந்து சொன்னேன். இந்த மாதிரி wrap பண்ணுறதுக்காக பின்னாடி இருக்கிற இந்த டெயிலை வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ளூ எடுத்துட்டு சின்னதாக இப்படி ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி wrap பண்ணிடுங்க. எப்படி அசெம்பிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டெம்முக்கு வந்து ஒரு 7 to 8 சென்டிமீட்டர் வந்து நீங்கள் ஒயர் வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு தான் ஹைட்டுன்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து எவ்வளோ ஹைட் வந்து வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஒயரை வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம wrap பண்ண ஆரம்பிக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட டெய்ஸி ஃப்ளார் வந்து ரெடி. இப்போ வந்து நம்ம பாட்டில் வந்து வச்சிடலாம். இதில் வந்து நம்ம பண்ண ஃப்ளார்ஸ் வந்து வச்சுக்கலாம். ரொம்பவே அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனி டவுட்ஸ் இருந்தால் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை.